ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஒருத்தர் பார்க்கறதுக்கு தான் நாலு சிரிசி, ஆனால் அதுக்கு அவரோட வேலையில லேசி இல்லை. இவர் தான் வேர்ல்ட்ல லாபாலம ஜெம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா லோகே லாபாலம மெனிக் வியாபாரிக்கு. அதான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க என்ன தேடிக்கொண்டு මං අනාගතයට සුපතන පුතාට හොඳ ගමනක් යන්න දැනටවත් ලංකාව හොඳ ප්‍රසිද්ධ තැනක ඉන්නවා. Go forward and we just meet this lovely gym genius. இனி இவருக்கு வந்து ஜெம்மை பற்றி இப்போ எங்களுக்கு பெரியாக்களுக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாமே இவருக்கும் இருக்குது. மாணிக்கம் கொண்டு எப்படி கண்டுபிடிக்கிற, இது நல்ல ஜாதி கல்லா ஜாதி இல்லாத கல்லா, இந்த கல்லில் பழுதிக்கா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையுமே இவருக்கு பார்த்து கண்டுபிடிச்சி செல்லத்துக்கு தெரியும். இப்போ நாங்கள் இவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்போம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்களோட பேர்? அம்மார் ஹில்மி. அப்போ ஸ்கூல் ஊட்டிட்டு அல் ஹசனியா மகாவித்யாலயம். அல் ஹசனியா மகாவித்யாலயம். எத்தனாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. உங்களுக்கு எப்படி ஜெம்மை பற்றி எப்படி ஆர்வம் கொண்டு வந்த? நான் வந்து சின்னத்துலேயே சொன்னேன், வாப்பா இதை பற்றி செஞ்சு நான் பார்த்து தான் பழகினேன். பாப்பா ஜெம் பிஸ்னஸ் பண்ணுறத இவர் பார்த்து இதாக்கி சிறுசிலேருந்தே இந்த ஜெம்மோட உருண்டு பிறண்டு வளர்ந்து இப்போ ஜெம்முக்கு பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு ஜெம் ஒன்று பார்த்தோன்னே இது வந்து ப்ளூ சஃபாயவா எல்லோ சஃபாயவா அப்படி சொல்லி ஜாதி கல்லா ஜாதி இல்லாத கல்லான்னு பார்க்கலும், பார்த்து கண்டுபிடிக்கலும். அப்போ டோர்ச் அடித்து உள்ளுக்கு என்ன சார் பழுதிக்கா கீரல் வெடிப்பு அது இதெல்லாம் பார்க்கலும், அதெல்லாம் மீக உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் உங்களையும் பார்க்க கொஞ்சம் பெரிய வயசு ஒருத்தருக்கு ஜெம் பிஸ்னஸ் பண்ண ஆசைக்கிற ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு ஜெம்மை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு இயலும். இவர் வந்து ஃபாரினர்கள் அப்போ வெளிநாட்டு பயர்மாறு ஊருக்கும் பேத்தி ஜெம்மை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Bienvenue sur le marché de Bérois la Marquette. On est avec Amar, il a 12 ans. I found him very talented guy and he's got good knowledge and he's very keen to follow gem and gemology. So எங்களுக்கும் சரியானமாய் பெருமை. இது மாதிரி 1000 இல்லை 1 கோடியில் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஒன்று கிடைக்குது. நீங்கள் அது எங்களை தேடி வந்து சரியான சந்தோஷம். உங்களோட முன்னுக்கு இருக்கிற எதிர்கால இந்த விஷன் வந்து நான் வந்து பெருசாக ஜெம் பிஸ்னஸ் செஞ்சு எங்கள் ஊருக்கும் சமூகத்துக்கும் இதாக தான் இந்த முன்னேற்றது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஜெம் பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னும் கொஞ்சம் உங்களோட அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி இன்னும் ஆக்களுக்கு இந்த ஜெம்மை பற்றி தெரியாதவர்களுக்கு கிளாஸ் வச்சு ஜெம்மை பற்றி சொல்லி கொடுத்து இன்னும் இந்த ஜெம் ஃபீல்டுக்கு நிறைய பேரை வரணும்னு சொல்லி தான் உங்களோட ஆசை. அதுதான். சரி, ஓகே. நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணுற சமூகத்துக்கும் அப்போ உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து துவா செஞ்சுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஜெம் தெரியாதவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் உண்டு. இவரும் இவர்கிட்ட வாப்பாம் சேர்ந்து ஜெம்மை பற்றி ஜெம்மை தெரியாதாக்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீ கிளாஸ் வந்து இவங்க வந்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. ஏண்ட சைட்லேருந்து உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் உண்டு. இப்போ நீங்கள் வந்து ஜெம்மை பற்றி தெரியும், ஜெம் வியாபாரி உண்டாகிறதுக்கு அப்படி இப்படி எல்லாம் ஓகே, அது நல்ல எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் 7ஆம் ஆண்டு உங்களோட ஜெம்ட இதில் கவனம் செலுத்து மாதிரியே அதே பார்க்க 200% படிப்புலேயும் கவனத்தை செலுத்துவோம். இப்போ நீங்கள் வந்து சின்ன பிள்ளை தானே, இன்னும் பெருசாகி படித்து படிப்போடு நீங்கள் ஜெம் பிஸ்னஸுக்கு போகிற நாலேஜ் ஒன்றைக்கு தானே, அது வந்து அதே பார்க்க டபுள் மடங்கு உங்களுக்கு வரும். அதனால் படிப்பு விஷயத்தையும் மெயின் கவனம் இதாகிக்கோங்க. இந்த ஜெம் விஷயத்தும் ஓகே, படிப்பு விஷயத்துக்கும் மெயின் கவனம். இன்னும் சரியான சந்தோஷம் எங்களோட சமூகத்தில் இப்படி சின்ன பிள்ளை வந்து இந்த ஜெம்மை பற்றி நல்ல ஐடியா ஒன்றோட இப்படி நிற்கிறேன்னு சொல்லக்கொள்ள இவர் வளர்ந்து வரக்கொள்ள இன்னும் பெரிய நாலேஜ் ஒன்றோட இந்த சமூகத்துக்கு புரோசனமான நிறைய வேலையில் செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம்.